நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஞாபகம் வருதே 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 பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஏதோ ஒன்றை தொலைத்தது போலே, ஏதோ மீண்டும் பிறந்தது போலே, தாயே என்னை வளர்ப்பது போலே கண்களினோரம் எதுக்குடா சைக்கிள் எடுத்துட்டு வந்த? ஏய், இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் சைக்கிள்ல தான்டா வரணும். அதுக்கு உன் சைக்கிள் எடுத்துட்டு வரணும். சைக்கிள் ஸ்டாண்ட் எடுத்துட்டு என் சைக்கிள் எடுத்து வந்த? இறங்கடா. சொல்லாம கொள்ளாம சைக்கிள் எடுத்துட்டு போய் பேச்சப்பாரு. யாரா இருக்கும்? நேற்று நைட்டு நம்மளை அசிங்கமா ஒருத்தன் திட்டினானே, அவனா இருக்குமோ? சே, அவனே 3 மணி வரைக்கும் திட்டிட்டு காலையில தான் படுத்தான். அவனா இருக்கான். யாருன்னு பாப்போம். ஹலோ, யாரு? நான் தான்டா. நான் தானா? யாரா? விளையாடாத மச்சான், நான் தான்டா. டேய், நீ தான் விளையாடிட்டு இருக்க. ப்ளீஸ் யாருன்னு சொல்லிரு. என் நம்பர் உங்ககிட்ட இருக்குமேடா. டேய், வெறுப்பேத்தாதரா. ப்ளீஸ் தயவு செய்து யாருன்னு சொல்லிரு. மச்சான், க்ளூ கொடுக்குறாங்க, கண்டுபிடிக்கிறியா? ஏண்டா, இங்க என்ன குவிஸ் ப்ரோகிராமாடா நடந்துக்கு இருக்கு? பேரை சொல்றா. அதுக்குள்ளியாடா மறந்துட்ட? 8ஆவதுல ஒண்ணா படிச்சுமே, ஆர் ஸ்ரீனிவாசன்டா. எது, இந்த ஆனந்த தொல்லப்பட ஹீரோவா? இல்லடா, குள்ளமா தலைமுடி கருப்பா இருப்பேனே. ஆமாமாமாமாமா, உன் அன்பு தொல்லை தாங்க முடியலடா. சொல்றா சீனிவாசா, எதுக்குடா அப்ப கால் பண்ண? புதுசா மொபைல் வாங்கினேன், அதான்டா. ஆமா, நீ எப்படா இருக்க? என்ன, நான் எப்படி இருக்கேன்னு கேக்குறியா? கொஞ்ச நாளா சில தலைவலிகளோட சுத்திக்கு இருந்தேன். இப்ப அந்த தொல்லையெல்லாம் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கனப்பா. சரிடா, நான் பிஸியா இருக்கேன், அப்புறம் கால் பண்றேன். சாரிடா, கோச்சிக்காத. அட பாவி, அவனே கால் பண்ணிட்டு அவனே பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டு கட் பண்றானே. இவங்க எல்லாம் என்ன செய்யறது? டேய் பாலா, என்னடா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அப்போ ஒரு நிமிஷம் இரு. இப்போ ஓகேவா? கார்த்தியும் வெற்றியும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. உங்களுக்கு என்னடா பிரச்சனை? திவ்யா, நான் நீதியோட பக்கம் இருக்கேன். ஆனா அவன் அநீதியோட பக்கம் இருக்கான். அதை தப்புன்றத அவன் எப்போ புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வரானோ அப்பதான் நான் அவனை ஏத்துக்குவேன். ஏண்டா காத்தாடி, நம்ம எவ்வளவு ஒத்துமையா இருப்போம், என்னடா இப்படி ஆயிடுச்சு? எல்லாம் காலத்தோட கட்டளை மாப்ள. நம்ம ஒன்று நினைச்சா அது ஒன்று நடக்குது. நம்ம கையில் எதுவும் இல்லடா. பாத்தியா, அவன் என்ன கேட்கிறா, இவன் என்ன பதில் சொல்றான் பாரு. ஏதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு சம்மந்தம் இருக்கான்னு பாத்தியா? நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்தா தானே பிரிஞ்சிருக்கிற வெற்றி கார்த்தி ஒன்னாக்க முடியும். அது முடியாது. அர்ஜுனையும் ஆப்கானிஸ்தான் தீவிரவாதிகளையும் வேணா ஒன்னாக்கிடலாம். அருந்து போன எங்க 2 பேரோட நட்பை ஒன்னாக்கவே முடியாது. ஏதோ லஞ்ச் வாசம் கம 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 கமன்னு வருதே, எங்க இருந்து சாப்பிடுறியா? சரி, உனக்காக வேணா சாப்பிடுறேன். எடு. இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. பேக்குள்ளே வச்சிருக்க, பாக்குறேன் பாரு. என்ன திவ்யா, டிஃபன் பாக்ஸ் எல்லாம் ரொம்ப பழசா இருக்கே. சரவணா, உன் மொபைல் கொடு. என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்னேன் பாரு. நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன்,
சோகம் விட்டு சொர்க்கம் தொட்டு ராகம் சாப்பிடும் போதாவது நிம்மதியா திங்க விடுறான் பாரு. எனக்கா பாட்டு போடுற இருறா உன்னை வச்சுக்கிறேன். பாட்டு போட்டுக்கிறேன் பாட்டு. இப்ப பாரு என்ன நடக்குதுன்றது. நான் போட போற பாட்டு பயங்கரமான பாட்டா இருக்க போதுரா. யாராரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் உண்டு. யாராரோ நண்பன் என்று டேய் எனக்கே பாட்டுக்கு பாட்டா இப்ப பாரு. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா. பஞ்சகன் கண்ணனடா கர்ணா. பஞ்சகன் போன்ற நெஞ்சினிலும் முள்ளிருக்கும் பூமியடா. பொல்லாத கண்களடா புன்னகையும் வேஷமடா. நன்றி கட்ட மாந்தரடா. நீயும் நானுமா கண்ணா நீயும் நானுமா. இப்ப பாடுறா. ஊர தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி. நான் பொல்லாதவன் பொய் சொல்லாதவன். என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன். வீண்வம்புக்கும் சண்டைக்கும் செல்லாதவன். என் நெஞ்சத்தில் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. மச்சான் புரிஞ்சுக்கோடா. பிரிஞ்சிருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் சேர்றது நம்ம கையில தான்டா இருக்கு. இன்னைக்கு சின்னதா இருக்கிற இந்த பிரச்சனை நாளைக்கு ரொம்ப பெருசா வெடிக்கும். அப்புறம் யார் நினைச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால சீக்கிரமா சேர்ற வழியை பாருங்க. பாப்போம் பாப்போம். திவ்யா நம்ம இவங்க கிட்ட பேசுறதை விட கார்த்திக் வெற்றியை பார்த்து பேசுறது பேசுங்க, சரின்னு பேசுங்க. தோணுது. சரி வா எங்க இருக்காங்கன்னு பாப்போம். பாலா சாப்பிட்டுட்டு பேக்கை நீயே கொண்டு வந்து. இரு உன் பைய தூக்கி காவாக்குள்ள போட்டு வரேன். போட்டின்னு வந்துருச்சுன்னு வை. மாமே மச்சான் சித்தப்பேன் சித்தி அண்ணன் தம்பி எவனையும் பார்க்க கூடாரா. அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். பெரியப்பா பெரியம்மா பேரன் பேத்தி இவங்களாம் பார்க்கலாமாடா? ஒண்ணு மட்டும் உறுதிரி, இவன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு ஓட்டு விழுகாது பாத்து. ஆமா இவரு கூட இருந்தா பல லட்சம் ஓட்டுகள் விழுந்துரும். டேய் நீயே ஒரு செல்லா ஓட்டு. நீ என்ன சொல்றியா? யாரா செல்லாத? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? ஏண்டா 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 அப்படி பேசுற? அவனே அவசரப்பட்டு நின்னுட்டமே நமக்கு யாரு ஓட்டு போட போறான்ற ஒரியில இருக்கியா? நீ வேற கிளப்பி விடுறியா? ஜெயிக்க போறது யாரு தோக்க போறது யாருன்னு பார்க்க தானே போறீங்க. அப்ப தெரியும்டா நான் யாருன்னு. டேய் இப்ப எதுக்கு நீ பாம்பேல இருந்து வந்த பாட்சா மாதிரி பேசுற? நீ என்னமோ பெரிய அப்பா டக்கர் மாதிரியும் நான் என்னமோ அவசரப்பட்டு பேசுற மாதிரி ஃபீல் பண்ற. ஓவரா பேசுற மச்சான். இவனை நம்ம டீம்ல இருந்து துரத்து. ஆமா இது பெரிய இந்தியன் கிரிக்கெட் டீம். ஏண்டா நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க எந்த தைரியத்தோட பேசிக்கிறீங்க? டீம்ல இருக்கதே மொத்தம் 3 பேரு. அதுல ஒருத்தருக்கு ஓட்டு இருக்கா இல்லன்னு வேற தெரியல. இதுல நீ கட்சியை விட்டு வேற வளைக்கிறீங்களா? காமெடி பண்ணாயடா. நான் சேர்மன் ஆன உடனே முதல்ல உன்னதான்டா காலேஜ் விட்டு டிஸ்மிஸ் பண்ணேன். டேய் 2-3 டயலாக் இடையில காமெடி பண்ண வேண்டியதான். அதுக்காக ஒரே அடியால காமெடி பண்ண கூடாதா? டேய் பாலா இந்த மாதிரிலாம் பேசினா நல்லா இருக்காது. மாப்ள அரசியல் இதெல்லாம் சகஜம்டா. இதுக்கெல்லாம் கோவப்பட்டேன்னு வையே அப்புறம் நம்ம கேப்டன் விஜயகாந்த் மாதிரி கண்ணு சவந்திரம். சொல்லிட்டேன். அவனை விடு வெற்றி. இதுக்கு மேல ஆக வேண்டியதை பாப்போம். இந்நேரம் அவங்க என்னெல்லாம் பிளான் பண்ணிருப்பாங்கன்னு தெரியலையே. டேய் இந்நேரம் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? அந்த ப்ளூ பெஞ்சில் உட்காந்து கார்த்திஞ்சாவும் கல்லையே போட்டுக்கிருப்பாங்க. எதிர்த்த பெஞ்சில் உட்காந்து அசோக்கும் காத்தாடி அவங்க வாயை பார்த்துக்கிருப்பாங்க. வேற என்ன பண்ணிட போறாங்க அவங்க? அவங்கள அவ்வளவு சுலபமா எடை போடக்கூடாதுடா. பின்ன அரிசி மண்டிக்கு கூட்டிட்டு போய் எடை போடணும்ன்றியா? டேய் அசோக் இந்த எலெக்ஷன்ல கார்த்தி ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் செலவு பண்ணுவான்டா. டேய் அந்த சேட்டு எவ்வளவு வேணாலும் பணத்தை எடுத்துட்டு வரட்டும்டா. நம்ம பக்கம் தான் பஞ்சு மிட்டாய் தலை வாசி இருக்கான்ல, அவனை வச்சு அந்த பணத்தை பூரா திருடிடுவான். அவனுக்கு என்ன அது புதுசா? மச்சான் தயவு செஞ்சு நீ கிளம்பு. இப்பதான்டா எங்களுக்கு உண்மை புரியுது. நீ கார்த்தியோட ஆளு. எங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு எங்க கூட இருக்க. என்ன அவன்? நீ வேற அவனை புகையை போட்டு ஏற்றி விடுறியா? மாப்பிள உன்னைய நம்பி வந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும்டா, இதுவும் வேணும். வா சரவணா. எனக்கு தெரியும்டா என் நண்பன் எப்போ என் பக்கம் தானே. வெற்றி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்டா. என்ன ஒன்னையும் கார்த்தி தேவையில்லாம அடிச்சானா? அப்போ கொஞ்ச நேரம் தயவு செய்து பேசாம இருக்கியா? என்ன சொல்லணும் சொல்லு சரவணா. இப்படி இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலடா.
அதைத்தான் சரவணா நானும் சொன்னேன். டேய் போய் தயவு செய்து மூஞ்சியை கழுவிட்டு வாங்கடா. இப்படி இருக்கிறது நல்லா இல்லைன்னு சொன்னா கேட்கிறாங்களா அவங்க? ம் ஏன் இப்படி முறைக்கிறான்? சாதுவா இருந்த சரவணை இப்படி திடீர்னு கோவப்படுறான். வெற்றி, நான் சொல்றது இவங்களுக்கு புரியாம இருக்கலாம், ஆனா உனக்கு புரியாம இருக்காதுடா. இது வேணாம்டா. புரியுது மச்சான், ஆனா இது காரணம் கார்த்தியோட சுயநலம். வெற்றி, உனக்கும் கார்த்திக்கும் நடந்த அந்த பிரச்சனை எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளும் நடக்கிற ஒரு சாதாரண பிரச்சனை. அது ஏன்னே தெரியாம இவ்வளோ பெருசாயிட்டு இருக்குடா. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்டா. அப்ப அவன் எது பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும்னு சொல்றியா? பேசினதே பேசிட்டு இருக்கனால எதுவும் ஆக போறதில்ல. நாம முடிவு எடுக்கலைன்னா பிரச்சனை வளர்ந்துட்டே தான்டா இருக்கும். தேடினா தான் முடிவு கிடைக்கும்டா. இத்தனை நாள் நடந்த இந்த பிரச்சனை நீங்க 2 பேரும் எலெக்ஷன்ல நின்னீங்கன்னா இன்னும் பெருசாகும். இது தேவையில்லை வெற்றி. தப்புன்னு தெரிஞ்சும் தப்பு பண்றது ரொம்ப தப்புடா. நான் பண்றது தப்புன்னு சொல்றியா மச்சான்? இப்ப யார் செஞ்ச தப்பையும் ஆராய நேரம் இல்லடா. இப்ப நடந்துட்டு இருக்க தப்பை தடுத்து நிறுத்தணும்னு சொல்றேன். அது ஆரம்பிச்சது நான் இல்ல, அவன்தான். அவனை வேணா நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். அவன் நிறுத்த தயாரா தான் இருக்கான். எப்படி சொல்ற? அவன் பிரச்சனை வளரக்கூடாதுன்னு நினைக்கிறனால தான் நான் எலெக்ஷன்ல நிக்க வேணாம் வாபஸ் வாங்குன்னு சொன்ன உடனே ஒத்துக்கிட்டான். ஆனா அவன் வாபஸ் வாங்க மாட்டான். இல்ல, அவன் வாபஸ் வாங்குவான். அவன் வாபஸ் வாங்கினா மட்டும் இந்த பிரச்சனை முடியாது. நீயும் வாபஸ் வாங்கணும். இங்க பாரு சரவணா, கார்த்தியை பத்தி உன்னோட எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா அவன் வாபஸ் வாங்க மாட்டான். அதையும் மீறி அவன் வாபஸ் வாங்கினா நானும் வாங்குறேன். ரொம்ப தேங்க்ஸ்டா.